சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கினார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள உள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று அவர் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இதில் அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோரும் பங்கேற்றனர். சுற்றுப்பயணத்தின் முன்னதாக கோவை தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுடன் கலந்துரையாடினார். வரும் 23ஆம் தேதி பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்யும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தின் அனைத்து இடங்களிலும் கூட்டணி கட்சியான பாஜக நிர்வாகிகளும் கலந்து கொள்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நிலையில் அவருக்கு மத்திய அரசு Z+ பாதுகாப்பு வழங்கியுள்ளது. சுற்றுப்பயணத்தின் முன்னதாக கோவை தேக்கம்பட்டியில் உள்ள வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் அந்த பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடினார்.